புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பின்னிட்டு பாராதே. இந்த 12 மாசங்கள் கொஞ்சம் திரும்பினீங்கன்னா தலையே சுத்திடும். அடடடா, அவன் இப்படி பண்ணிட்டானே, இவ இப்படி பண்ணிட்டாலே, அந்த துரோகம், இந்த அவமானம், இந்த அசிங்கம், எப்படிலாம் நம்ம அழுதோம்ல இந்த பிரச்சனைக்கு, இதெல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுத்து விடாது, சோர்வை கொடுத்து விடும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வண்டி ஓட்டும் போது காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், என்ன பண்ணும்? முன்னாடி பார்த்து தான் ஓட்டணும். ஸ்டேரிங் இங்க பிடிச்சிட்டு கழுத்தை மட்டும் பின்னாடி திருப்பி ஓட்ட முடியுமா? ஓட்டலாம். ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து, எதிரில் இருக்கிறவனுக்கும் ஆபத்து. அப்ப என்ன பண்ணணும்? பின்னாடி பார்க்காம முன்னாடி பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. சிலருக்கு என்னன்னா, பழைசு விடுறதுக்கு மனசு வராது. நான் போட மாட்டேன், தூக்கி போட மாட்டேன், என் கோபத்தை தூக்கி போட மாட்டேன், என் பிரிவினை தூக்கி போட மாட்டேன், என் அசிங்கத்தை தூக்கி போட மாட்டேன், என் அவமானத்தை தூக்கி போட மாட்டேன், என் பலவீனத்தை தூக்கி போட மாட்டேன், என் கண்ணீரை தூக்கி போட மாட்டேன். நான் வச்சுப்பேன், என் கூட காசா பணமா நான் வச்சுப்பேன். இதை இலவசம் 2024 புதுசு நமக்கு தராரு. அப்ப பழைய செய்திக்கு நம்ம தூக்கிட்டு போனோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வரட்டும். பழைசு, அழுக்கு, மாற்றம், தேவையில்லாதது, இது எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அதை கொடுத்துட்டு, அது வேணாம். புது வருஷம் உனக்கு நன்மையா கர்த்தர் மாற்றலாம், உனக்கு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரலாம். இதை தூக்கிட்டு போனா வந்தது கெட்டு போயிடும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:17 வாசிக்கலாம். வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த சோதம் கொமராவை நான் அழிக்கப் போகிறேன். இவர்கள் செய்த அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினபடினாலே நான் இவர்களை அழிக்க வேண்டும். நீ ஓடி உன் ஜீவனை என்ன பண்ணு, பாதுகாத்துக்கொள் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அப்படி எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை அழுத்துகிறார், ஆழமாய் சொல்லுகிறார், ஓடு, உலகம் அழிய போகிறது, இந்த தேசத்தை அழிக்க போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நான் என்ன காரியத்தை செய்தாலும் பின்னிட்டு பார்க்காதே. அல்லேலூயா. நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கலாம், ஆனால் நீ செய்ய வேண்டியது முன்னோக்கி செல். பின்னாடி என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்று பின்னிட்டு ஒருபோதும் நீ பார்ப்பதற்கோ அல்லது திரும்புவதற்கோ முயற்சி செய்து விடாதே. உன் ஜீவன் தப்பித்துக் கொள்ள ஓடு என்று ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். இவர்களும் வேகமாய் தன்னுடைய நடனத்தை, நடைப்பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் திடீரென்று வந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்த யாரு? லோத்தின் மனைவி நின்னு என்னதான் நடக்குது பார்த்துட்டு போலாமேன்னு திரும்பினா நின்னவ நின்ன மாதிரியே நிக்கிறா. ஹலோ, என்னடா சத்தம் இது? ஒரு வித்தியாசமா இருக்கிறதே, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்துவிட்டு போகலாம் என்று யோசித்து திரும்புகிறாள். எப்படி அவள் திரும்பினாலோ, எப்படி அவள் நின்றாலோ, அதே போலவே நின்று உப்பு தூணை போல மாறி போனாள். ஆண்டவர் சொன்னார், நீ பின்னிட்டு பாராதே, அது உனக்கு ஆபத்து. உன் ஜீவன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு உனக்கு வேண்டுமானால், என்ன நடந்தது, என்ன நடக்குது என்பதை பார்த்துட்டனா நீ ஸ்டெக்காயி ஒரே இடத்துல நின்னுடுவ, உன்னால முன்னோக்கி செல்ல முடியாது. அதனால பார்க்காதன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம், ஏன் பலவீனத்தை சந்தித்திருக்கலாம், ஏன் அவமானங்களை சந்தித்திருக்கலாம்,
என் துரோகங்களை கூட சந்தித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இவைகளை எல்லாமே பின்னிட்டு பார்த்து, ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துரோகம், ஏன் இப்படிப்பட்ட கண்ணீர், ஏன் இப்படிப்பட்ட வியாகுலம் என்று பின்னிட்டு பார்த்து விடாதே. ஏனால் உனக்கு முன்பாக ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய சுகத்தை நீ சுகந்தரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் பின்னிட்டு பார்க்காதன்னு சொன்னார்னா, உனக்கு முன்னாடி இருக்கிறவைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணாத, பின்னாடி பார்க்காத. ஏன்னா பின்னாடி பார்த்த லோத்தின் மனைவி ஸ்டக் ஆயிட்டா ஒரே இடத்துல. ஏன்னா அவரால் இப்ப மூவ் ஆக முடியல, போக முடியல, முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஏன்? பின்னால பார்த்ததுனாலதான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த 12 மாசங்கள் கொஞ்சம் திரும்பினீங்கன்னா தலையே சுத்திடும். அடடடா, அவன் இப்படி பண்ணிட்டானே, இவ இப்படி பண்ணிட்டாலே, அந்த துரோகம், இந்த அவமானம், இந்த அசிங்கம், எப்படிலாம் நம்ம அழுதோம்ல இந்த பிரச்சனைக்கு, இதெல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுத்து விடாது, சோர்வை கொடுத்து விடும். ஹல்லேலூயா. அதனால நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ளே எழும்பட்டும். ஆண்டவரே, இதுவரை நான் பார்த்த எல்லா தோல்விகளையும், அவமானங்களையும், எல்லா அசிங்கத்தையும், எல்லா விதமான காரியத்தையும் தூக்கி போட்டுட்டு அவைகளை பின்னிட்டு பார்க்காமல் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே, எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளே நான் சுகந்தரிக்க நான் புறப்பட்டு சென்று அவைகளை பெற்றுக் கொள்வேன் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு பெரிய ஒரு சவால் உங்களுக்குள்ளே எழும்பி வருவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பின்னிட்டு பாராதே சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. நீ எங்க போகணும்னு சொன்னாரு? நீ மலைக்கு ஓடிப்போ. எந்த மலை? சின்ன மலையா, பரங்கி மலையா? எந்த மலை சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா பின்னிட்டு பார்க்காதே. அப்ப என்ன பண்ணணும்? நீ மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார்னா, அது சின்ன மலையும் இல்ல, பரங்கி மலையும் இல்ல, ஒரே மலை, நம் கண்மலை, கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த கொடூரமான காலத்திலே வரிய புதிய ஆண்டில நான் எங்க தெரியுமா போவேன்? என் கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி. ஹல்லேலூயா. ஏனா கண்மலை கிறிஸ்துவின் இடத்தில் எனக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டு, எனக்கு வேண்டிய நிம்மதி உண்டு, எனக்கு வேண்டிய சந்தோஷம் உண்டு, எனக்கு வேண்டிய மகிழ்ச்சி உண்டு, எனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் அந்த கண்மலையில் உண்டு. அங்கே ஓடி போய் அவரோடு கூட இசைந்திருப்பேன் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு தேவை நல்ல கைகளை தட்டி இயேசு ராஜாவே கம் ஆன். ஹல்லேலூயா. ஓடுறதும் ஓடுறீங்க, பார்த்து நல்ல இடமா ஓடுங்க. சில பேர் தலை தெறிக்க ஓடுவான், பார்த்தா ஓடும் போது பெரிய ஆபத்துல இதை விட பெருசா மாட்டிப்பான். இப்போ ஏதோ ஒருத்தவன் துரத்துறான்னு வைங்களேன், அடிக்கிறதுக்கு உதைக்கிறது துரத்துறான், ஓடுவாங்க. ஒரு 5 பேர் இப்படி ஓடுறான்னு வைங்களேன், ஒருத்தவன் அந்த வழி, ஒருத்தன் ஓடுவான் பாருங்க, பார்த்தா முட்டு சந்தா இருக்கும், வசமா மாட்டுவான், வச்சு செய்யற மாதிரியே மாட்டுவான். ஓடுறதும் ஓடுறான். எங்க ஓட சொல்றாரு? கண்மலையாக கிறிஸ்து கிட்ட ஓடிவான்றாரு. வேற எங்கேயோ ஓடக்கூடாது. மனுஷன் எங்கெங்கயோ ஓடுறோம்ல, எங்கெங்கயோ ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க இங்கெல்லாம் ஓடாத, கண்மலை என்றால் நான் தானே உன் பாதுகாப்பு, நான் தானே உன்னுடைய உயர்வு, நான் தானே உன் மகிழ்ச்சி, இங்கே ஓடிவா. எப்படி ஓடி வர சொல்றாரு? பின்னாடி எல்லாம் திரும்பி பார்த்துட்டு வர சொல்றாரு. ஒரு வண்டி, 2 வீலர் வச்சுங்க, 2 வீலரை டிரைவ் பண்றாங்க. முன்னாடி பார்த்துக்கின்னு போனோமா இல்ல பின்னாடி பார்த்து ஓட்டுவீங்களா? சொல்லுங்க. ஏன்? எதுக்கு? ஏன்? அடடா, தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.
ஒரு வண்டி ஓட்டும் போது காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் என்ன பண்ணும், முன்னாடி பார்த்து தான் ஓட்டணும். ஸ்டேரிங் இங்க பிடிச்சிட்டு கழுத்தை மட்டும் பின்னாடி திருப்பி ஓட்ட முடியுமா? ஓட்டலாம். ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து, எதிரில் இருக்கிறவனுக்கும் ஆபத்து. அப்ப என்ன பண்ணணும், பின்னாடி பார்க்காம முன்னாடி பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் என்ன பண்ணு, மறந்துடு. தோத்துட்ட பரவாயில்லை, ஆனா வாழ்க்கை முழுவதும் நீ தோத்துருவன்னு சொல்லி எண்ணாத. அவமானத்துல நான் போயிட்டேதான் பிரச்சனை இல்லை, அதுலயே ஸ்டக் ஆகி உட்கார்ந்துராத. யோசுவா போல புழுதியை போட்டுக்கொண்டு ஐயோ என்று கதற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்பாக போய் அவர் கோணலா இருக்கிற யாவையும் செவையாக்குகிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவு உங்களுக்குள்ளே வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தெரிஞ்சவர், அவர் காலை பார்த்தேன், அவருடைய செருப்பு தெரியுமா? தெரியாதவங்க செருப்பு, அவர் போட்டிருக்கிற செருப்பு மிகப்பெரிய பாதிப்பு, கிழிஞ்சு போய் அவர் அந்த உள்ளங்காலு வெளியில தெரியுது. அந்த அளவுக்கு உலக உருண்டையே செருப்புல இருக்கு. பார்த்து அவரை கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஒரு செருப்பா குவாலிட்டியா இதை போடுங்க. அப்போ நான் என்ன பண்ண, வரும்போதே சொன்னேன், இந்த செருப்பு தூக்கி எதில் போடணும், குப்பை தொட்டியில போடணும். ஏன்னா புதுசு வந்துச்சுல, இது கிழிஞ்சு போச்சு, இது நமக்கு அவசியம் இல்லை. நல்லா போகணும் பாருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா செருப்பு பண்ணணும், நல்லா கெத்தா இருக்கணும்ல. அப்போ இது தூக்கி என்ன பண்ணுங்க, வண்டியில் வரும்போது தூக்கி போடு, அந்த கவர்ல இருக்கிற தூக்கி போடுன்னு என்ன பண்ணாரு, தூக்கி போட்டார். நானும் வெளியில போயிட்டு வரும்போது திருப்பி கவரை சுத்தி பையில வீட்டில் உட்காந்துக்குது, குப்பை தொட்டில செருப்பு. ஹலோ, குப்பையில எனக்கு முன்னாடி போட்டாரு பழைய செருப்பை. ஆனா நான் வெளியில அவரை இங்க விட்டுட்டு அவர் போயிட்டு திருப்பி பார்க்கிறேன், அதே அவருடைய பேக்ல நான் இல்லாத போது நைஸா போயிட்டு அந்த கிழிஞ்சு போன செருப்பை எடுத்துட்டு அதை என்ன பண்ணாரு, அவர் கட்டி என்ன பண்ணாரு, துணியெல்லாம் உள்ள வச்சு அதை மூடி வச்சுக்கிறார். என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. சரி, அதுக்கப்புறம் அது போட்டாச்சுன்னு வைங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சிலருக்கு என்னன்னா பழச விடுறதுக்கு மனசு வராது. அது கிழிஞ்சு போனாலும் சரி, அது பழசானாலும் சரி, அது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லானாலும் சரி, அது நான் போட மாட்டேன், தூக்கி போட மாட்டேன். என் கோபத்தை தூக்கி போட மாட்டேன், என் பிரிவினையை தூக்கி போட மாட்டேன், என் அசிங்கத்தை தூக்கி போட மாட்டேன், என் அவமானத்தை தூக்கி போட மாட்டேன், என் பலவீனத்தை தூக்கி போட மாட்டேன், என் கண்ணீரை தூக்கி போட மாட்டேன். நான் வச்சுப்பேன், என் கூட காசா பணமா நான் வச்சுப்பேன், இதை இலவசமா. எப்படி? புது வருஷம் வருதா இல்லையா? அப்ப பழசு எதுக்கு நமக்கு? புதுசு ஆண்டவர் தராரா இல்லையா? என்ன புதுசு? 2024 புதுசு நமக்கு தராரு. அப்ப பழைய எதுக்கு நம்ம தூக்கிட்டு போனோம்? ஒண்ணு 2024 வேணும்னா 23 தூக்கி போட்டு போ, 24 வேணானா 23 உட்காந்துக்கோ. புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? நம்ம ஆளுங்களுக்கு இதை வேணும் அதை வேணும், உருப்பட மாட்டோம். இதை வேணும் அதை வேணும், இந்த செருப்பு வேணும், புது செருப்பு வேணும், அதை வேணும். எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வரட்டும். பழைசு, அழுக்கு, நாற்றம், தேவையில்லாதது இது எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அதை கொடுத்துட்டு, அது வேணாம். புது வருஷம் உனக்கு நன்மையா கர்த்தர் மாற்றலாம், உனக்கு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரலாம். இதை தூக்கிட்டு போனா வந்ததும் கெட்டு போயிடும். பூவோடு சேர்ந்தால் நாரும். நீங்க பழைச தூக்கி புதுசுல வச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? புதுசம் கெட்டுருமா கெட்டுறாதா? அப்ப நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு 2024 வச்சீங்கன்னா மொத்தமும் பாலா போமா இல்லையா? அதெல்லாம் சொல்ற, பின்னிட்டு பார்க்காத, எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு வராத, இறக்கி வச்சு கொளுத்திட்டு போகியா யோகியா அது பேர் அதை கொண்டாடிட்டு வந்துருந்தாரு.